வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 நாளா சமூக வலைதளத்தில மிக பிரபலமா பேசுபொருளா மாறியிருக்கவங்க தான் இந்த பெண் சாமியார். இதனால இவங்க இவ்வளோ வைரலா பேசப்படுறாங்க. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க யாரு? இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்களோட பேருங்க. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி அரசு அம்மா அப்படின்றது தாங்க இவங்களோட பேருங்க. அதில அன்னபூரணி அப்படிங்கிறது அவங்களோட பேரு. அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த அரசு தாங்க பிரச்சனை. அந்த அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கணவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக அது இல்ல. அது அவங்களோட கள்ளக்காதலர் பேர். அப்புறம் அந்த அம்மா வந்து இப்போ ஆதிபராசக்தியா அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அம்மாவை சேர்த்துக்கிட்டு அன்னபூரணி அரசு அம்மா அப்படின்றது அவங்க பேரை இப்போ மாற்றிருக்காங்க. சரி, அதனால் என்ன? அதனால் எதுக்கு இவங்க ஏன் இவ்வளோ பிரபலமாக பேசப்படுறாங்க? அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதை தாங்க சொல்ல வரேன். கடந்த 2014 வருஷம் ஜீ தமிழில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது ஒரு பிரபலமான டிவி ஷோ போயிட்டுருக்கு, எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த டிவி ஷோவில் இவங்க வந்து அரசு அப்படிங்கிறவர்கள் கூட சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. அந்த வீடியோ தாங்க இப்போ வைரலாக இவங்கள பற்றி பேசுகிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த வீடியோவில் இந்த அன்னபூரணி அப்படிங்கிற பெண்மணி, எனக்கு என் கணவரோட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு அரசுவோட தான் வாழ விருப்பம், அதனால் என்னை வந்து அரசுவோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அம்மா கூட எவ்வளோ நம்ம சக்ஸஷன் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவோ அறிவுரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை எதையுமே கேட்காம, எனக்கு என் கள்ளக்காதலர் தான் முக்கியம், நான் அவர் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இப்போ அவங்க 2014 அவங்க பேசினது தான் இப்போ வந்து இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுறதுக்கு காரணமாக இருந்திருக்குங்க. 2014 இப்போ 2021 இந்த இடைப்பட்ட 6 வருஷ காலத்தில் இவங்க வந்து பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வந்து இதில் பரவலாக சொல்கிறாங்கங்க. எப்படிங்க இவங்க இந்த 6 வருஷத்தில் இவ்வளோ கோடி சொத்து சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு காரணம் இந்த சாமியார் அவதாரம் தாங்க. நாட்டில் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஏமாத்துக்காரங்களுக்கு வந்து வசந்தம் தாங்க. என்னைக்கு மக்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த மாதிரி போலி சாமியாரை நாடாமல் இருக்காங்களோ, அன்னைக்கு தாங்க இந்த